ஸ்கிரீன்ல வர அந்த வீடியோ பாருங்களேன். ஸ்டேஜ்ல இருக்க பர்சன் ஸ்கிரீன்ல ஒரு விஷயத்தை காட்டி இது என்னவா தெரியுதுன்னு கீழே இருக்க எல்லார்கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு ஒருத்தர் அதை பார்க்க 13ஆம் நம்பர் மாதிரி இருக்குன்றாரு. இன்னொருத்தர் அதை பார்க்க பி மாதிரி இருக்குன்றாரு. இன்னொருத்தர் அதை பார்க்க எம் மாதிரி இருக்குன்றாரு. இன்னொருத்தர் டபிள்யூ மாதிரி இருக்குன்றாரு. கடைசியா ஒருத்தர் அதை பார்க்கறதுக்கு மெக்டொனால்ட்ஸோட லோகோ மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவர் சொல்றாரு, நீங்க எல்லாருமே வித்தியாசமா இருக்கீங்க, உங்களோட ஆன்சர் எல்லாம் வேற வேற மாதிரி இருக்கு, ஒரு நிமிஷம் இருங்கன்ட்டு அந்த விஷயத்துக்கு முன்னாடியும் பின்னாடி ஒரு லெட்டர் போட்டு இப்போ இது உங்களுக்கு என்னவா தெரியுதுன்னு கேட்டப்போ ஒட்டுமொத்த ஆடியன்ஸுமே அது பார்க்கறதுக்கு பி லெட்டர் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இப்போ உங்க எல்லாருக்கும் பி லெட்டர் மாதிரி இருக்குன்றப்போ ஏ சிக்கு நடுவில் பி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க யாருன்றது எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா உங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இட் மீன்ஸ் உங்க கூட யார் இருக்காங்கன்றதுல வச்சு தான் பண்ணுவாங்க. நீங்க ஒரு 4 பிசினஸ் பண்ற பர்சன் கூட எப்பயுமே டிராவல் ஆகுறீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்க லைஃப்ல நீங்க பிசினஸ் மேன் ஆகலாம். பிகாஸ் அவங்க எடுக்கிற ரிஸ்க்ல நீங்க இன்வால்வ் ஆகுறப்போ உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கணுன்ற தைரியம் அதிகமாக வரும். ஸோ நீங்க எப்படி இருக்கணும், நீங்க எப்படியாப்பட்டவனா ஆகணும்னா உங்களை சுத்தி இருக்கிறவனை நீங்க சூஸ் பண்றதுல தான் இருக்கு. ஏன்னா அவங்க கிட்ட இருக்க வைப்ரேஷன் தான் உங்களோட லைஃப்ல இன்வால்வ் ஆகும். இதுதான் லைஃபோட லாஜிக். தேங்க்யூ.